தளபதி விஜய் தற்பொழுது தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கிய அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். தளபதி விஜய் நடிப்பில் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படம் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் பூஜா ஹெக்டே, பாபி தியால், பிரகாஷ் ராஜ் என பலர் நடித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரையரங்கில் வெளியாவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காத்திருக்கின்றனர். முன்னதாக தளபதி விஜயின் 14 படங்கள் பொங்கல் பண்டிகை வெளியீடாக ரிலீஸ் ஆகி பெரும்பாலும் பெரிய வெற்றியை பெற்றுள்ளன. விஜயின் முதல் பொங்கல் வெளியீடாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கடைசியாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக இருக்கிறது. மொத்தத்தில் பொங்கல் விஜய்க்கு வெற்றி நாளாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில் ஜனநாயகன் விஜயின் 15வது பொங்கல் ரிலீஸ் ஆகும். விஜய் கடைசி படம் என அறிவித்துள்ளதால் ரசிகர்கள் இந்த படத்திற்கு பயங்கர எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் விஜய் கடைசி படம் ஜனநாயகன் அல்ல என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது விஜயின் கடைசி படம் தளபதி 70 என்றும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக உறுதிப்படுத்தும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே லோகேஷ் இயக்கத்தில் மாஸ்டர், லியோ என அடுத்தடுத்து 2 படங்கள் வெளியான நிலையில் மறுபடியும் 3வது முறையாக இந்த கூட்டணி இணைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறைந்த நாட்களில் இந்த படத்தை விறுவிறுப்பாக எடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றனர். எளிமையாக படத்தின் பூஜை போட்டு படத்தை ஆரம்பிக்கவும் வாய்ப்பிருக்கிறதாம்.